குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்னோடய டே கேர் ரொட்டீனில் நான் ஒரு டிப் இன்றைக்கி கொடுக்குறேன். அது நீங்கள் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஹேரை வந்துட்டு நல்லா க்ரோ பண்ணணும், திக் ஹேராக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கூலிங்காகவும் இருக்கணும் உடம்பு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ வந்துட்டு கோகோனட் ஆயில் ஆக்சுவலி ஃபஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரி உறைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து பியூர் கோகோனட் ஆயில். ஸோ செக்கை ஆட்டுவாங்கள்ல, அங்கே வாங்கினது. ஸோ நீங்கள் வந்துட்டு வெளியே லோக்கல் மார்க்கெட்டில் வாங்குறத விட செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்கள் ஹெல்த்தும் கூட. ஸோ உள்ளே இன்டேக் பண்ணுறப்பையும் சரி, உங்கள் ஹேருக்கும் சரி, இது வந்துட்டு கெமிக்கல்ஸ் ஆட் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு இது வந்துட்டு என்னோடய ஹேருக்கு ஏற்ற மாதிரி நான் ஆயில் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க, இதுவும் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் வந்துட்டு ஈக்குவல் ரேஷியோஸில் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கேஸ்டர் ஆயிலும் கோகோனட் ஆயிலும் வந்துட்டு நல்லா இது பண்ணிட்டேன். இதை வந்துட்டு லைட்டாக டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் வாட்டருக்குள்ளே இந்த பவுலில் வச்சு ஹீட் பண்ணலாம். நான் வந்துட்டு ஆக்சுவலி சின்ன மினி இது இருக்குது, அதில் வச்சுட்டு மேலே வச்சிட்றேன். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். தெரியுதுங்களா? நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹீட்லாம் இல்லை, சும்மா லைட்டாக மைல்டாக சூடு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ரூட்டில் வைக்கிறது இல்லையா. ஸோ எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ உங்களுடைய ஆயில் வந்து நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் ஹேரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துடணும். ஸோ சீப்பை வச்சு, இல்லை அப்படின்னா அது வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு வந்து இருக்காது. தலை குளிக்கிறப்ப இன்னும் ரொம்ப சிக்காகி உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ எப்போயுமே ஃபஸ்ட்டு வந்து எடுத்துருங்க. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொல்லியிருக்கேன், எடுக்கிறப்ப கீழே நுனி முடி இருக்கும்ல, அங்கேருந்து பண்ணிவிட்டு அப்படியே மேலே வரணும். ஓகே. ஸோ அப்ளை பண்ணிடலாம். ஹீட் அப்புறம் ரொம்ப கம்மியாகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய ரூட்ஸில் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப. பட் ஆனால் ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதை காட்டிலும் ஃபஸ்ட்டு ரூட்ஸுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஒரு கோம்பு கூட இருக்கும், லைக் இப்படி நீடில் மாதிரி இருக்கும், இப்படி வந்துட்டு நம்ம உச்சி வாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கோம்பு இருந்ததுன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனாலும் உங்கள் கையே போதும். ஓகே. ஸோ நல்லா வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிவிஷன்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டிவிஷன்ஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, எந்த ஒரு இதுவுமே ஆயில் அப்ளை பண்ணுறதுன்னு இல்லை, நீங்கள் ஏதாவது ஹேர் பேக் போடுறீங்கனாலும் இந்த மாதிரி டிவிஷன்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். டிவிஷன்ஸ் எடுக்கிறப்போ வந்துட்டு ரூட்டுக்குள்ளே சீக்கிரமாக அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் இட் வில் டேக் டைம் தான், நான் ஒத்துக்கிறேன். டைம் இல்லாதவங்க நீங்கள் அர்ஜென்ட்டாக வேணும்னா கூட ஜஸ்ட்டு 2 கையிலையும் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு இப்படி உள்ளே கூட நீங்கள் இப்படி மசாஜ் பண்ணிக்கலாம். ஓகே. டைம் எடுக்குங்கிறதுக்காக ஹேரை வந்து கேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஓகே. ஜஸ்ட் இப்படி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உள்ள. ஓகே. நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். ரூட்ஸுக்கெலாம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட்டு ஹேருக்கு வந்துட்டு இது பண்ணால் வந்துட்டு இப்படி ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் போங்க. சில பேருக்கு இங்கே முன்னாடிலாம் கம்மியாக இருக்கும்ல, ஹேர் க்ரோத் ஆகாமல் இருக்கும். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கர்வ் மாதிரி இது ரொம்ப டீப் கர்வாக இருந்தது. ஸோ கொஞ்சம் ஹேர் கேர் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ண ஓரளவுக்கு இங்கே க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இங்கே, ஏன்னா நான் காலேஜ் டைமில் இப்படி வலித்து சீவுவேன். ஸோ மேக்ஸிமம் வலித்து சீவுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துட்டு ஹேர் வந்து லாஸ் ஆகும். பட் அது க்ரோ பண்ண வச்சிடலாம். இன்டேக்கும் கரெக்டாக இருந்து உங்கள் ஹேர் கேர் ரொட்டீனும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா க்ரோ ஆகிடும். ஸோ ஹேரை வந்துட்டு வெறும் எக்ஸ்டர்னலாக மட்டும் நீங்கள் ஹேர் கேர் பண்ணால் சரியாயிருமா, க்ரோத் நல்லா இருக்குமானா கிடையாது. இன்டேக்கும் நீங்கள் நல்லா எடுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ வந்துட்டு மசாஜ் லைட்டாக, லைக் உங்களுடைய இந்த ஃபிங்கர் டிப்பு தான் இருக்கணும், நகத்தை வச்சு பரண்டிடாதீங்க. ஃபிங்கர் டிப் வச்சு அந்த சூடு ஆரங்குள்ளாட்டே பண்ணணும். எனக்கு இன்னும் சூடு இது இருக்குது, அந்த வெப்பம்னு சொல்லுவாங்கள்ல. தென் அதுக்கப்புறம் இப்போ நம்ம கேஸ்டர் ஆயிலும் சேர்த்துருக்கறனால உங்களுக்கு பாடி ரொம்ப குளிர்ச்சியாகவும் ஆகும். ஸோ ரொம்ப அப்ளை பண்ணணும். இப்போ சைனஸ் ப்ராப்ளம், சளி இருக்குது, சளி சீக்கிரமாக பிடிக்குங்கிறவங்க ரொம்ப வைக்க வேண்டாம். கோகோனட் ஆயில் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே வந்து வெடிப்பு அதிகமாக விழுதுன்னு சொல்கிறீங்கள்ல, கேஸ்டர் ஆயில் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. வந்துட்டு கீழே அந்த வெடிப்பு விழுகாமல் இருக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணலாம், இல்லை 2 times அது பண்ணலாம். ஸோ கீழே இருக்கிற ஹேர்லேயும் நீங்கள் நல்லா பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து சளி பிடிக்கும்,
ரொம்ப ரொம்ப கூல் பாடியாக இருக்கும் ஒரு சிலருக்குலாம், டக்குன்னு சளி பிடிக்கும். அவங்களாம் வந்து கேஸ்டர் ஆயில் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஹெட்டில் வைக்கிறப்ப, ஹேரில் எடுத்துக்கோங்க, ஹெட்டில் வைக்கிறப்ப கம்மியாக பண்ணிக்கோங்க. தென் வந்து கை இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடம் தான் உங்களுடைய அந்த டெம்ப்ரேச்சர் நார்மல் பண்ணுற அந்த இது. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா உச்சின்னு சொல்லுவாங்கள்ல, ஆமாம், அது நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு அந்த உள்ளே இறங்குற ஃபீல் வந்து கிடைக்கும் நீங்கள் பண்ணுறப்போ. எனக்கு கிடைக்குது. ஓகே ஓகே ஃபைன். சப்போஸ் உங்களுக்கு புருவம் வந்துட்டு டென்ஸ் ஆகணும்னாலும் கேஸ்டர் ஆயில் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஜஸ்ட் 2 ஃபிங்கர் டிப்பில் எடுத்துகிட்டு அப்படியே அதுக்கு ஒரு மசாஜ் கொடுங்க. ஓகே தென் ஓவர். ஸோ நீங்கள் நார்மல் வந்து ஷாம்பூவில் எடுத்துக்கலாம், பட் பேரபன் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ரொம்ப கெமிக்கல் ஆட் பண்ணாத ஷாம்புவாக பார்த்துக்கோங்க. ஸோ ஷாம்பூ வந்துட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி டே கேர் முடிஞ்சது. ஓகே, வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இன்றைக்கி டே இந்த டிப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுங்க. வீக்லி ஒன்ஸ் போதும். கேஸ்டர் ஆயில் வந்து வீக்லி ஒன்ஸ் போதும். இல்லை எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா நீங்கள் வீக்லி 2 days இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்.